வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைய தினம் 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு எனக்கு மீண்டும் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே மீண்டும் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எடுக்க வேண்டியிருந்தது. இன்றைய தினம் கூட இன்றைக்கு 2வது நாள் அமர்வுகளின் போது என்னுடைய டைம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை, என்னுடைய பேச்சுக்குரிய டைம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை. இது சம்பந்தமாக பிரதி சபாநாயகர் அவருடன் கேட்டபோது அவர் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே திட்டமிட்ட ரீதியிலே எதிர்கட்சி, முக்கியமாக சஜித் அவர்களின் கட்சியால் இந்த பிரச்சனை இழுபறிப்படுகிறது. இப்போது சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் 3 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்திருக்கிறோம், அவர்களுக்குரிய கடிதங்களை அடித்திருக்கிறோம் என்று. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நாங்கள் முக்கியமாக சிறுபான்மை இனத்தவர்கள் பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரச்சனை மீண்டும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கப் போவதுமில்லை, கதைப்பவர்களை இவர்கள் விடப்போவதுமில்லை. இந்த அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி பெரும்பான்மை இனத்தவர்கள் எங்களுடைய சிறுபான்மை இனத்தவருடைய குரலை திட்டமிட்ட ரீதியில் நசுக்குகிறார்களா என்ற சந்தேகம் இப்போதுதான் எழுந்திருக்கிறது. அது சம்பந்தமாக இன்று நான் பாராளுமன்றத்தில் கதைத்த வீடியோ இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. ஆனால் நான் பார்த்துருக்கேன், அந்த தமிழ்வின் என்ற ஊடகம் ஒன்றிலே யாரோ ஒரு மெத்தப்படித்த ஊடகவாதி ஒருவர் சொல்லியிருக்கிறார், அர்ச்சுனாவினுடைய உருப்பிரிமையை பற்றி தீர்மானிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளது. உண்மையான பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய நேரம் ஒதுக்கப்படவில்லை. நான் ஆளும் கட்சியும் அல்ல, எதிர்கட்சியும் அல்ல. அதுதான் உண்மையாக நான் ஒரு சுயாதீன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ அமையாத என்ற அடிப்படையிலே எங்களுடைய அரசியல் அமைப்பின் மூலம் எனக்கு தரப்படுகின்ற எதிர்கட்சியிலிருந்து எனக்கு ஒதுக்க வேண்டிய நிமிடங்களை இன்று வரைக்கும் எதிர்கட்சி ஒதுக்காமல் இருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கே தவிர என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையோ இல்லது அது சம்பந்தமான நடவடிக்கைகளோ தெளிவுபடுத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்படவில்லை. முட்டாள்தனமாக எழுதி கொண்டிருக்கின்ற தமிழ்வின் போன்ற தமிழ் தேசியம் பேசி மக்களுடைய எதிர்காலத்தை நாசமடிக்கின்ற 1-2 ஒட்டுக்குழு ஊடகங்களை இதன் மூலம் நாங்கள் உண்மையான விதத்திலே வழிகொண்டிடலாம். ஒன்றில் அவர்களுக்கு சிங்களம் தெரியாமல் இருக்க வேண்டும், அல்லது சிங்களம் தெரிந்தும் தெரியாதது போல் தமிழில் எழுதியிருக்க வேண்டும். உண்மையான விடயம் என்னவென்றால், தமிழ்வின் போன்ற ஊடகங்கள் தான் சமூக பிறழ்வுகளுக்கு, முக்கியமாக பேஜ் தமிழ், தமிழ்வின் போன்ற ஊடகங்கள் சமூக பிறழ்வுக்கு முக்கியமான காரணங்களாக அமைக்கின்றது. இந்த ஆவா குழுவை இயக்குவது, ஆவா குழுக்கள் சம்பந்தமான நடவடிக்கைகளை அவர்கள் வெட்டுவதற்கு முன்னமே வெட்டுகிறார்கள் என்று வீடியோக்களை போடுவது, தனிப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையை விமர்சிப்பது, இவ்வாறு ஒரு கேவலமான தமிழ்வின்னாக இருக்கட்டும், லங்காசிரியாக இருக்கட்டும், ஐபிசியாக இருக்கட்டும், இவை எல்லாம் ஒருவரினாலே இயக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் யார் என்று. இவர்கள் தமிழருக்கு விரோதமானவர்கள். தாங்கள் ஒரு தனிப்பட்ட பிஸ்னஸ்களை மேற்கொள்வதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு தனி நிகழ்ச்சி நிகழ்விலே, அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த உங்களுக்கு தெரியும் ரீச்சா போன்ற ஐபிசி ஊடகங்கள் எல்லாமாக சேர்ந்து செய்கின்ற முட்டாள்தனமான வேலை தான் இது. இதன் மூலம் இவர்கள் மக்களிடையே ஒரு பொய்யான புரளி ஒன்றை ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. அது சம்பந்தமான என்னுடைய இன்றைய ஆங்கிலத்தில் நான் கதைத்ததை, சிங்களம் உங்களுக்கு விளங்காவிட்டால் ஆங்கிலத்தில் கதைத்திருக்கிறேன். தயவுசெய்து அதை பார்த்து சரியான நியூஸ்களை போடவும். பொதுமக்கள் அலர்ட்டாகத்தான் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.